ஃபஸ்ட் டைம் நானும் மாமும் சேர்ந்து கப்புள் சேலஞ்ச் வீடியோ பண்ணியிருக்கோம். பிளைண்ட் ஃபோல்டு தோசா சேலஞ்ச் வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் அன்எக்ஸ்பெக்டட், இது வரைக்கும் நம்ம நினைச்சே பார்க்காத சில்லி பியூட்டி சீக்ரெட்ஸ் நம்ம பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு காரமே பிடிக்காதுன்னா காரமே சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் காரம் சாப்பிட்றதுனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியுமா? இந்த சில்லியில ஆரஞ்சு பழத்துல இருக்கிறத விட விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு. அப்ப நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமா ஏஜிங் ஆகவே ஆகாது. ஸ்கின் வந்து பிரைட்டாவே இருக்கும் கண்டினியூவா நம்ம காரம் சாரமா சாப்பிடும்போது. அது மட்டும் இல்ல, இதுல பொட்டாசியம், ஃபைபர், விட்டமின் B6, விட்டமின் இ, விட்டமின் ஏ, இந்த மாதிரி நிறைய நமக்கு தேவையானது இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும். நம்மளோட ஸ்கின்ல அவ்வளோ சீக்கிரமா ரேஷஸ், அலர்ஜி, இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராது. அதே மாதிரி நம்ம காரசாரமா சாப்பிட்றதுனால டைஜஷன் வந்து சீக்கிரமா ஆயிரும். ஃபேட் வந்து விழுகாது. காரசாரமா சாப்பிடும்போது குண்டாக மாட்டோம். இந்த சில்லி வச்சு சர்வே எல்லாம் பண்ணும்போது, நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணும்போது தெரிய வருது, நம்மளுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி கேன்சர் வந்து நம்மளுக்கு வராம தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு காரசாரமா சாப்பிடும்போது கிடைக்கும். சளி பிரச்சனை, நம்ம மூக்குல அப்படி சளி இருந்துட்டே இருக்க பாருங்களா, அது வந்து காரமா சாப்பிடும்போது தன்னால தெரியும். நம்மளுக்கு கண்ணுலையும் மூக்குல இருக்கிறதெல்லாம் அப்படி கொடகொடன் கொட்டும். அந்த மாதிரி அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிவிடும். இந்த மாதிரி காரசாரமா சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்பை வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கலாம், நம்மளோட ஸ்கின்னையும் ஹெல்த்தியா வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு பச்சை மிளகாவை நான் அப்படியே டெய்லி சாப்பிட முடியுமா? சாப்பிடாதீங்க, அல்சர் வரும். இதுல என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு அல்சர் வரும். அதாவது நீங்க வந்துட்டு ஒரு பச்சை மிளகாவை அப்படியே காரமா சாப்பிடும் போதோ, இல்ல வந்துட்டு அளவுக்கு மீறி எடுக்கும் போதோ உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம். ஆனா அளவுக்கு மீறி காரமா அப்படி இப்போ காதில் புகை வர மாதிரி சாப்பிட்றது வேற. அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக நம்ம சாப்பிடணும். ஆனால் லிமிட்டோட நம்ம காரசாரம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. சப்புன்னு சாப்பிட்டாங்கன்னா எந்த பெனிஃபிட்ஸுமே இருக்காது. இதுவே காரசாரமாக சாப்பிடும்போது நம்மளுக்கு அழகும் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா பூண்டு சட்னி வைப்பேன். பூண்டு சட்னி எப்படின்னா, இந்த மாதிரி 4 தக்காளி நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அதில் ஒரு 4 பூண்டு, ஸ்கின் ஒயிட்டனிங், நேச்சுரலாக குளூட்டதையான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பூண்டு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்து பியூட்டி ரிலேட்டடாகவே சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் ஹெல்த் ரிலேட்டட் நிறைய இருக்கு. அது கூட நம்ம வரமிளகாவை நான் ஆட் பண்ணி உப்பு சேர்த்து அதிகமாக நான் சாப்பிட்ற அந்த ரெட் கலர் அந்த மாதிரி சட்னி வச்சோ, அதே மாதிரி கிரீன் சில்லி வச்சு சட்னி வச்சோ, இந்த மாதிரி காரசாரமாக நம்ம சாப்பிட்றது. இந்த மாதிரி ஒரு கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து காரசாரமாக சாப்பிடுங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க, அதே மாதிரி ஜிஞ்சர், இதை பற்றிலாம் தனித்தனியாக நான் வந்து வீடியோ போடுறேன். ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க, கார்லிக் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சாப்பிட்றது நம்மளோட பாடி அது நேச்சுரலாகவே ப்ரொடெக்ட் பண்ணும். நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஸோ வந்து அவ்வளோ சீக்கிரமாக பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்துடாது. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறதுக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.